சாத்தூர் அரசு மருத்துவமனையில் 8 மாத கர்ப்பிணிக்கு எய்ட்ஸ் பாதித்தவரின் ரத்தம் ஏற்றப்பட்டதால் அவரையும் நோய் தாக்கியது. அதே துன்பத்தை தானும் அனுபவிப்பதாக சென்னை மாங்காடை சேர்ந்த ஒரு இளம்பெண் கூறுகிறார். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரத்தம் ஏற்றிக்கொண்டதால் தன்னையும் HIV தாக்கியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டுகிறார். அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் புகார் அளித்தும் புரோஜனமில்லை என்கிறார். கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணனால கீழ்ப்பாக்கம் தாம போகணும், நாங்கள் எழுதி தரேன், டாக்டர் எழுதி கொடுத்தாங்க. குழந்தை வேறு ஸ்கேனில் வயிற்றுல மேலே இருக்குமா தலை, அதனால் உடனே போங்கன்னாங்க. நான் 8ஆம் மாதம் உடனே போனேன். அங்கே ஓபி சீட்டு போட்டு உள்ளே போனேன். அங்கே டெஸ்ட்டு பார்க்குற சார் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி கைசேவி டெஸ்ட்டு எடுக்கணுமான்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஏற்கனவே எடுத்திருக்கு, நான் கவர்மெண்ட் ரெக்கார்டு தான் வச்சுருக்கேன். நான் இல்லைம்மா, நான் உடனே இப்போ எடுக்கணும், இங்கே ஓபி சீட்டு நீங்கள் தானே போட்டு வரீங்க, உடனே புதுசு ஒன்று எடுக்கணும்னாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரையும் கூப்பிட்டு போய் எடுத்தேன். அப்போ தான் தெரிஞ்சது என் வாழ்க்கையில் ஒரு புயல் அடிக்க போகுதுன்னு. அடிச்சது, உனக்கு இந்த மாதிரி கைச்செவி இருக்குமா நாங்கள். எனக்கு அப்படின்னா அது அப்பா என்ன நோயினா தெரியும், உயிர்கோழி நோய் தான் தெரியும், அது எது மூலியமாக வரும்லாம் எனக்கு தெரியாது. நான் அடுத்த பாயிண்டே அவங்கள்ட்ட கேட்டேன், எது மூலியமாக வரும்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ரத்தத்தின் மூலியமாக தான் வரும், ரத்தம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, ஊசி மூலியமாக வரும்னு சொன்னாங்க. இங்கே தானே ரத்தம் ஏற்றேன்னு அப்போவே நோட்டை காமிச்சேன். அதுக்கு என்னமா செய்ய முடியும், வந்தது வந்துருச்சு, நீ இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, கேஸ் போட்டால் செல்லாது, உன்னால் என்ன செய்ய முடியும்னாங்க. HIV தொற்று இல்லாத ரத்தம்தான் மாங்காடு பெண்ணுக்கு ஏற்றப்பட்டதாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை முதல்வர் வசந்தாமணி கூறினார். ரீட்ரோஸ்பெக்டிவா எல்லா எவிடன்ஸுமே வெரி கிளியர். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்க்ரீன்டு பிளட், நெகட்டிவ் பிளட் தான் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்களுக்கு HIV பரவறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. குற்றம் சாட்டுறது யார் வேணாலும் குற்றம் சாட்டலாம். அது ப்ரூஃப் ஆகிறதுக்கு எவிடன்ஸ் வேணும். எல்லா டெஸ்ட்டுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் 4th ஜென்ரேஷன் எலிசா டெஸ்ட் பண்ணுறோம். அதில் நெகட்டிவ்னா நெகட்டிவ் தான், அதில் ஃபால்ஸ் நெகட்டிவ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. தற்போது HIVக்காக சிகிச்சை பெற்று வரும் பெண்ணுக்கு செப்டம்பர் 15 குழந்தை பிறந்தது. அதிர்ஷ்டவசமாக குழந்தைக்கு HIV இல்லை. ஆனாலும் தான் பாதிக்கப்பட்டதற்கு நீதி வேண்டும் என்கிறார் அந்த பெண்.